காலையிலேயே விஜய் டிப் டாப்பாக கிளம்பி இன்டர்வியூக்காக போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் மனசுக்குள்ளே என்னதான் வருத்தப்பட்டாலும் அவங்க முன்னாடி சிரித்த முகத்தோடு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் போகும்போது கூட அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பி வைக்க. ஆனால் இப்படி விஜய் ஆட்டோவில் போகிறத பார்த்த சாரதாவும் காவேரி கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, காவேரியும் இந்த மாதிரி வேலை தேடி போகிறாங்கன்ற விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும், இந்த தம்பி இவ்வளோ நல்ல தம்பியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த தம்பியோட மனசு புரியாமல் நான் ரொம்பவே அந்த தம்பியை கஷ்டப்படுத்திட்டேன், உன்னையும் தான் கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல. ஆனால் காவேரியும் ஏம்மா இப்போ பழசெல்லாம் பேசிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்டர்வியூக்கு போன விஜயோ ரொம்பவே சோகமான நியூஸோடு தான் திரும்பி வராங்க. ஏன்னா மறுபடியுமே இந்த கம்பெனிலேயுமே அவங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் விஜய்க்கு என்ன வருத்தம்னா, காவேரி கிட்ட காலையிலேயே நான் இந்த தடவைலாம் ஓவர் குவாலிஃபிகேடுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகி வரமாட்டேன்னு நம்பிக்கையோடு பேசிட்டு போனது தான். அதனால தான் அவங்க காவேரி கிட்ட எப்படி இதை சொல்ல போகிறோன்னு தெரியாமல் ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கடையில் இருக்கிற கங்காவும் ஆன்லைனில் ஒரு லேடி இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பதறி போன கங்காவும் குமரன் கிட்ட, எங்கே நம்ம சொந்தத்தில் தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்போனா நம்மளோட குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்க, குமரனும் என்ன பைத்தியக்காரத்தனமாக உளறிக்கிட்டு இருக்க, நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்க, கங்காவும் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் குமரன் அவங்களுக்கு நடந்துச்சுன்றக்காக நமக்கும் நடக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, அதனால் நீ அதிகமாக யோசிக்காமல் போய் வேலையை பாருன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் கங்காவால் இதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருக்கவே முடியல. அதனால வீட்டுக்கு போயிட்டுமே அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட அவங்களோட குழப்பத்துக்கான பதிலையுமே கேட்க ஆரம்பிக்க, காவேரியும் அக்கா 1-2 பேருக்கு அப்படி வரலாம், அதுக்குன்னு எல்லாருக்கும் அப்படி வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அப்போ 1-2 பேருக்கு வரும்னா என் குழந்தைக்கும் வந்துருமான்னு மறுபடியுமே குதிர்ச்சமாகவே பதிலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான சாரதாவும், உனக்கு வேற வேலையே இல்லையா, நீ சும்மா அமைதியாருன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட, காவேரி நான் உன்னோட குழந்தைக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அதனால அவங்க கோவத்தில் ரூம்குள்ளே போயிட்டு குமரன் கிட்ட அவங்க அம்மா நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, நான் என் குழந்தைய நினச்சி கவலையாக இருக்கேன், ஆனால் எங்கள் அம்மா காவேரியோட குழந்தைய நினச்சி வேண்டுதெல்லாம் வச்சுருக்காங்களாமே, நான் அவங்களோட சொந்த பொண்ணுன்ற மாதிரி ஒரு துளி கூட அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்ல. ஆனால் குமரனும் எப்படி கங்காவை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் டென்ஷனான கங்காவும் உடனடியாக வெளியே கிளம்பி போனால், வெளியே வழக்கம் போல் விஜயும் காவேரியும் ரொமான்டிக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கங்கா இந்த கர்மத்தை பார்க்கறதுக்கு நான் அவரையே பார்த்துட்டு போயிடலான்னு மறுபடியுமே ரூம்குள்ளே போயிட்டு குமரனையே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், ஒரு விதத்தில் கங்காவுக்கு இந்த பயம் வர்றது சகஜமாகவே இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் கங்காவோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஆறுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் கண்டிப்பாக கங்கா காவேரி மேலேயும் விஜய் மேலேயும் இவ்வளோ கோபத்தையும் பொறாமையையும் காட்ட கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?